Hi friends, welcome to our channel. After long time வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சடனாக பிளான் பண்ணி போயாச்சு. ட்ரிப்பு ஒரு 8 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது இதுனா இது சரி ஜர்னி ஸ்டார்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸான தில்லைக்காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனோம். இந்த கோயில் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்றதுனால ஸோ இங்கே போயிட்டு அதுக்கப்புறமா நடராஜர் கோயில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது ப்ளேஸு. ப்ளஸ் உள்ளே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு நானும் அம்மாவும் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே பார்த்திங்கன்னா அங்கே அம்மனுக்கு பார்த்திங்கன்னா கரகம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையலில் வந்து அம்மனை அலங்கரித்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அங்கே வந்து அம்மனை தரிசிச்சுட்டு சாமிலாம் நல்லபடியாக வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஸோ அங்கே இருக்க கோபுரம் கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஹாப்பியாக அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அங்கே போக போகிறோம் அப்படின்னா நடராஜர் கோயில் போக போகிறோம். நெல்லை காளியம்மன் கோயில் பார்த்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு அதால் நாங்கள் சரவண பவனில் மார்னிங் முடிச்சுட்டு நடராஜர் கோவில் சிதம்பரம் ஃபேமஸான நடராஜர் கோயிலுக்கு உள்ளே வந்தோம். உள்ளே என்ட்ரான உடனே நல்ல ப்ளசண்ட்டான சுச்சுவேஷன். 2 சைடும் பச்சை பசின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சிலையில் அன்னதானம் குடோனும் வச்சுருந்தாங்க. ஸோ 2 சைடும் பார்க்கும்போது எங்களுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் வந்து எப்பயுமே ஒரு கோயில் உள்ளே போன உடனே விநாயகரை தரிசிப்போம். அதுக்கப்புறம் தரிசித்து தான் உள்ளே போவோம். ஸோ பார்க்குறீங்க கிழக்கு கோபுர வாசல். ஸோ அந்த இடத்துலையே வந்து ரொம்ப லாங் ஸ்பேஸாக அழகாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து 4 ராஜகோபுரம் இருக்குது. அங்கு கோபுரத்தின் அடிப்பகுதி வந்து 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டதாக இருக்குது. அது இல்லாமல் 150 அடி உயரம் உடையதாகவும் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து கோபுர வாசலில் வந்து 40 அடி உயரமாக இருக்குது. இங்கே ஒரு கிணறு பார்க்குறீங்க. இங்கே இந்த இடத்துல நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எடுங்க. ஸோ மேலே வந்து அந்த கோயிலோட வரலாறு அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ அதில் வீடியோஸ் எடுத்துக்கணுன்னு ஆசைப்பட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆஃப்டர் ரொம்ப லாங் டைம் அப்புறமா ஃபேமிலியாக வந்து நடராஜர் கோயிலுக்கு வந்துட்டோம். கைஸ் இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ் எவ்வளோ அழகாக. எங்கள் ட்ரிப்பில் வந்து இந்த இடம் எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ரசில் வந்து கூட காலையிலேருந்து ட்ரிப்பு 2 கோயில் முடிச்சிட்டோம். எங்கெங்க தில்லையம்மன் கோயில் அதுக்கப்புறம் நடராஜர் கோயில் முடிச்சாச்சு. ஓகே ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. ஆனால் அங்கெல்லாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இது இவ்வளோ அந்த ரோடோட இதுவும் ஷைனிங்காக அழகாக இருக்குது. ப்ளஸ் வந்து எங்களுக்கும் ஒரு ப்ரீஸாக மைண்ட் செட் வந்து ஹாப்பியாக இருக்குது. பாட்டு போட்டோம் பார்த்தீங்களா? ஓகே கைஸ் பாய். ஸோ 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா திருக்கடையூர் கோயிலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். இங்கே ரொம்ப நாளாக எங்கள் மாமனார் மாமியார் போகணுன்னு நினச்சாங்க. நானும் என் ஒய்ஃபை நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு ஒரு 2 times வந்திருக்கோம். ஸோ இந்த திருக்கடையூர் வரதே இங்கே என்ன அப்படின்னா பெரியவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க, 80ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கோயில்லையும் நாங்கள் தீபம் ஏற்றிட்டு வச்சுட்டோம். ஸோ எங்கள் மாமனார் மாமியாருக்கு சின்னதாக எங்களால் சிம்பிளாக ஒரு மாலை மாற்றிக்கிட்டு அந்த விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப திருப்தி கொடுத்துச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அங்கே பெரியவங்கள் இருக்கவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் நிறைய பேர் எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணாங்க மாலை மாற்றிக்கிறவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தீர்க்காயில் கிடைக்கும்ன்ற மாதிரி, கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அந்த விஷயங்களுக்கு திருப்தியாக இருந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். அங்கே சாமி அபிராமியும் பார்த்துட்டு ஹோட்டல் அபிராமிலையும் நாங்கள் சாப்பிட போனோம். ஃபஸ்ட்டு அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நாங்கள் எங்கே கிளம்பினோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எங்கள் ட்ரிப் என்னென்னா திருநள்ளாறு. ஸோ திருநள்ளாறு கோயிலுக்கு அங்கேருந்து நாங்கள் திருக்கடையூர்லேருந்து நேராக திருநள்ளாறு கோயிலுக்கு. அங்கே முக்கியமான ஃபேமஸான கடவுள் என்னென்னா சனீஸ்வரர் பகவான். ஸோ சிவபெருமான் இருப்பார், சனீஸ்வரர் பகவான் இருப்பாருங்க, அம்மன் இருப்பாங்க. ஸோ அவங்கள திருநள்ளாறு அங்கே முடிச்சுட்டு நேராக நாங்கள் காரைக்கால் பீச் போயிட்டு எங்கள் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப்பை முடித்து அங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம்
பிரிவென்னும் சொல்ல அறியாதது